ஒரு மாநிலத்துக்கு முதல்வராக இருந்திருக்காரு. அதுவும் ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் கிடையாது அவர். அதான் சொல்கிறாங்க, நீங்கள் தவிழ்ந்து போய் வாங்கினதான். இது அவர் மட்டும் சொல்லலை, அதுக்கான வீடியோ பதிவுகள் வெளியில் எல்லாருக்கும் வந்தது, பொதுமக்கள் பார்வைக்கு வந்தது. 1000 இருந்தாலுமே அதுக்குன்னு ஒரு வார்த்தை பிரயோகம் வேணாமா? ஒரு மீடியா இருக்குது, இத்தனை பேர் இருக்காங்கன்னு போது அது ஏன் ஒரு மாநில தலைவர் பின்பற்றல? செய்கை பண்ணி கிண்டல் பண்ணுறது சார். ஒரு நிமிஷங்க, ஜெயலலிதா மேடம் அவர்களை இருக்கிறச்ச அவங்களுடைய பாயஸ் காணல் அவங்கள பார்க்க பறிச்சு எல்லாருமே இப்படி குறிஞ்சு போனது நிறைய பேர் ஃபோட்டோ போட்டாங்க. அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்போ உங்களெல்லாம் கிண்டல் அடித்தாங்க. அப்போ எங்கே போச்சு உங்கள் வாய்? இப்போ சொல்கிறீங்களே, அங்கே நடந்தது தானே இவர் சொன்னார். இவரை பிக்சரைஸ் பண்ணல. இல்லை, இப்போ எடப்பாடி அவர்களே தான் நானே வெளியிட்டாங்க. நீங்கள் முன்னிருந்து ஏன் செய்யலன்னு கேட்குறாங்க. கலைஞருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களே, அதே முக்கியத்துவத்தை ஏன் நீங்கள் எம்ஜிஆருக்கு கொடுக்கல அப்படின்னு அவங்க கேட்குறாரு. அழுத குழந்தைக்கு தான் பால் கொடுப்பாங்க, அழாத குழந்தைக்கு பாலை வச்சு திணிக்க முடியுமா? முடியாது. அவங்க மத்திய அரசை கேட்குறாங்க எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு. பங்காளிங்கிற வார்த்தையை ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்த வரைக்கும் சரி, எம்ஜிஆர் காலத்துலேயும் பங்காளிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணல. எடப்பாடியார் தான் காலத்தில் தான் பங்காளிங்க வரைச்சேன். அப்படின்னா இவங்க என்ன, திமுகவாக தான் இருக்காங்க, திமுக உணவு தான் பயணிக்கிறாங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சகோதரர். இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜகவுக்கு ஒரு கடும் மோதல் ஏற்பட்டுருக்கு. இப்போ நாளுக்கு நாள் பார்த்து சண்டை அதிகரிச்சுட்டே போகுது. எப்படி பார்க்குறீங்க? கடும் மோதல்ங்கிறது அந்த பாஜகவினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் ஒரு பொதுக்கூட்டம் நடந்தது சென்னையில், ராயப்பேட்டா ஒய்எம்சிஏ கிரவுண்ட்ஸில். அப்போ கூட அவர் என்ன சொன்னார், எனக்கு என்ன வாய்க்கா வரப்பு சண்டையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டார். பங்காளிங்க பார்ட்டிஷன் சூட்டில் சண்டை வர அந்த மாதிரிலாம் கிடையாது. அவருடைய மாண்புமிகு பாரத பிரதமர் எனக்கு குரு, அவர் குருவை ஒரு தரைக்குறைவாக பேசினது எங்களால் நிரூபிக்க முடியும். அதனால் எங்கள் தலைவரை குருவை மதிக்காதவங்களை யாராக இருந்தாலும் இந்த தொண்டனான நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, மதிக்க முடியாது. அதனுடைய செயலை ஒரு தான் நாங்கள் பார்க்கணும்னு சொல்லி ஒரு பதில் சொன்னார். காரணம் என்னன்னாக்க, அவங்க திரு நரேந்திர மோடி அவர்கள் வாரணாசியில் தன்னுடைய மனு தாக்கல் செய்கிறதுக்கு போகிறாரு அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் போது. அதுக்கு இந்த கூட்டணி கட்சிக்காரங்கள்லாம் கூட போகிறதுக்கு பண்ணாங்க. அதில் கூட்டணி கட்சியில் இருக்கிற ஒருத்தர் எடப்பாடி அவர்களை கூப்பிட்டு இந்த மாதிரி வாங்க, இந்த மாதிரி தாக்கல் செய்யணும், கூட வாங்க அப்படின்றதுக்கு. தோக்க போகிறவருக்கு எதுக்கு கூட வரணும்னு கேட்டதா இவர் பதில் சொன்னதா அங்கே சேர்ந்தது. அந்த சங்கதி அங்கே சேருது பாஜக தலைமைக்கு. ஆதாரப்பூர்வமாக எந்த ஒரு தகவலுமே வரல மேம். நாம் சொல்லலாம் அந்த மாதிரின்னு, அது ஒரு பர்சனல் பகையாக கூட இருக்கலாம்ல. ஒரு நிமிஷம், ஆதாரப்பூர்வமாக ஆதாரங்கள் வேணும்னு சொல்லி லீகலாக கேட்டிங்கனாக்க உடனே பதில் சொன்னார். அந்த தங்கமணி அன்புமணி அந்த 2 மணிகள் இருக்காங்க, தங்கமணி வேலுமணி, அவங்கள வேணால் கேட்டு பாருங்கன்னு ஓப்பனாக ஒரு பொதுவெளியில் ஒருத்தர் சொல்கிறாருனாக்க, அவர் ஒரு தவறுதலாக சொன்னானாக்க அதெல்லாம் பாதிக்கப்பட்ட எந்த தலைமையாக இருக்கட்டும், சாதாரண மனுஷங்கனாகட்டும், அவங்களுக்கு அவதூறு வழக்கு தொடர முடியும். இப்போ கூட மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் RS பாரதி மேலே அவதூறு வழக்கு தொடர்ந்துருக்காரு அவர் பேசினதுக்கெல்லாம். ஏன் அந்த மாதிரி செஞ்சுட்டு போயிருக்கலாமே, இல்லாமல் அப்படி ஆதாரங்கள்லாம் பேசுவார் அவர். என்றைக்குமே இன்றைக்கி உக்ரைனுக்கு போகிறாரு, ரஷ்யாவுக்கும் போகிறாரு. இன்றைக்கி உக்ரைன் ரஷ்யாவை தாக்குதல் நடத்துது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கூட ஒரு மாண்புமிகு பாரத பிரதமர் உலகளாவிய ஒரு தலைவராக ஒரு ட்ராவல் பண்ணுறாரு. 2 பகைமை நாடுகளுக்குள்ளே தைரியமாக போய் ஒரு சமரசத்தை உண்டாக்குற முயற்சி எடுக்கிற ஒரு தலைவரை போய் ஒரு மாநிலத்துக்கு முதல்வராக இருந்திருக்காரு. அதுவும் ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் கிடையாது அவர். அதான் சொல்கிறாங்க, நீங்கள் தவிழ்ந்து போய் வாங்கினதான். இது அவர் மட்டும் சொல்லலை, அதுக்கான வீடியோ பதிவுகள் வெளியில் எல்லாருக்கும் வந்தது, பொதுமக்கள் பார்வைக்கு வந்தது. அதை வச்சு தான் சொன்னார் ஏழை சீட்டு போட்டு வாங்கினது. அப்படிப்பட்ட நீங்கள் ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாண்புமிகு உலகளாவிய தலைவராக இருக்கார். அடுத்த வருடம் அவருக்கு நோபல் பரிசு கூட கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை ஒரு இதுவாக பேசி நீங்கள் சொன்னதை நான் ஒரு சிஷ்யன் நான் கேட்டுக்கிட்டு உங்களோட பேசினேனாக்க அது எப்படி இருக்கும்? என்னுடைய தலைவர் தான் எனக்கு முக்கியம். அதுவும் பெரிய டாலஸ்ட் லீடர் இன்றைக்கி இந்தியாவில் இருக்கார். அது தவிர உலகளாவியில் டாலஸ்ட் லீடராக கருதப்படுறாரு. சரி மேம், அதுக்காக ஒரு முன்னாள் முதல்வரை போய் இப்படி இல்லாமல் இப்படி சொல்லலாமா சார்? அதுக்குன்னு 1000 இருந்தாலுமே அதுக்குன்னு ஒரு வார்த்தை பிரயோகம் வேணாமா? ஒரு மீடியா இருக்குது, இத்தனை பேர் இருக்காங்கன்னு போது அது ஏன் ஒரு மாநில தலைவர் பின்பற்றல? பாஜகன்னு சொல்கிறீங்க, அப்படி ஒரு மாநில தலைவராக இருந்துக்கிட்டு ஏன் நீங்கள் மாண்பை பற்றி கேட்குறீங்க? மாண்பை பற்றி கேட்குற முதல்ல எடப்பாடிக்கு ஒரு கேள்வி. மாண்புமிகு பாரத பிரதமர் செல்வி ஜெயலலிதா மேடம் இறந்ததுக்கப்புறம் அந்த கட்சியில் இந்த உலகமே எல்லாருக்கும் தெரியும் எவ்வளவு குழப்பங்கள் ஓடிச்சுன்னு. அந்த குழப்பத்தை கட்சி இன்னொரு தடவை பை எலெக்ஷன் திமுக ஆட்சிக்கு அங்கே மக்களுடைய வளர்ச்சி கிடக்கூடாது, அப்படி தீய சக்திகள் வரக்கூடாதுங்கிறதுக்கு முக்கால்வாசி கூட இருந்து அவங்களுக்குள்ள சமரசத்தை பண்ணி, ஓபிஎஸ் சமரசம் பண்ணி எல்லாரையும் பண்ணி இவருக்கு ஒரு வழிவகுத்து கொடுத்தது
இப்போ பிரச்சனை இல்லாமல் ஓபிஎஸை சேர்க்க வச்சு ஆட்சியை நடக்க வச்சு கொரோனா வந்தபோது ஃபுல் அண்ட் ஃபுல் மத்திய அரசு பின்னாடியே இருந்து அப்போ கூட இந்தியா டுடேயில் ஒரு ரேட்டிங் போட்டாங்க. அதாவது முதலமைச்சராக இருந்தால் யாருடைய ரேட்டிங்கில் இருக்காங்க பார்த்தா எடப்பாடி இது ஒரு சிங்கிள் டிஜிட்டில் தான் வந்தது. சிங்கிள் டிஜிட்டில் வந்ததுப்பா, நீங்களாம் பார்த்துருப்பீங்க. அப்படி இருக்கும்போது அப்படி இருந்த ஒரு மாநில தலைவராக இருந்தவங்கள, முதலமைச்சராக இருந்தவங்கள 5 வருஷமும் இருக்க வச்சு அடுத்த எலெக்ஷனுக்கு நான் தான் முதல்வர் வேட்பாளர் இருக்குங்கன்னு சொன்னதற்கோசரம் திரு ஓபிஎஸ் அவர்களையும் சமரசம் பண்ண வச்சு அவதையும் நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு அறிவுரை கொடுத்து நீங்கள் மார்ஜினில் தோற்றுறக்கூடாது, நம்ம விட்டுறக்கூடாது, எல்லாரையும் அரவணைச்சி எலெக்ஷனை போக கூட்டணியில் இருக்கிறச்சு ஒரு அறிவுரை கொடுத்தா கூட எனக்கு தெரியும் எல்லாம் தெரியும் சொல்லி தூக்கி எறிஞ்ச மாதிரி எல்லாத்தையும் பண்ணி கடைசியில் சிறு சிறு மார்ஜினில் தான் விட்டுருக்காங்க. குறைஞ்ச மார்ஜினில் விட்டாங்க. யார் காரணம்? இவர் தான் காரணம். யாருடைய பேச்சையும் எடுக்கலை. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கட்சிக்குள்ளேயே இப்போ பாஜக மாநில தலைவர் பற்றி கேட்குறீங்க, அவங்க கட்சிக்குள்ளேயே ஒரு 6 மந்திரிகள் போய் கேட்டு இந்த மாதிரிலாம் இருக்காதீங்க, சமாதானமாக போங்க, அப்போ தான் கட்சி வந்து 2026 நம்ம ஆட்சி அமைக்கிறது முடியும், இல்லாட்டி இப்போயே பாராளுமன்ற தேர்தலில் பல இடங்களில் நம்ம டெபாசிட் போயிருக்கு. இதெல்லாம் காடக்கூடாத சமாச்சாரம் அதிமுக இது வரைக்கும் நடக்கலை. பெரிய ஆளுமை எம்ஜிஆரால் தோற்றுவிக்கப்பட்ட கட்சி இது. செல்வி ஜெயலலிதா மேடம் பெரிய அளவில் எடுத்துகிட்டு போனாங்க. அதனுடைய தரத்தை நம்ம இந்த மாதிரி ஒத்தருடைய ஒரு அடம்பிடிக்கிறதுனால இறங்கக்கூடாதுன்னு வருத்தப்பட்டு போய் பேசினதா அதை இன்னி வரைக்கும் எடப்பாடி மறுக்கலை. அப்படி இருக்கவே அவங்க கட்சியிலே அவங்கள அப்படி சொல்கிறச்ச நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதாவது நீங்கள் இவர் என்ன சொன்னீங்க? சிறுவில்லைத்தனம்னு சொல்கிறது தவறுனா, சிறுவில்லைத்தனம் ஒருத்தரை வந்து ஒரு தேசிய கட்சியினுடைய ஒரு மாநிலத்துக்கு தேசிய தேர்ந்தெடுத்து இவர் நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க அமைச்சிருக்கிற ஒரு பதவியை கொடுத்துருக்காங்க. அவர் தன்னுடைய வேலை அவருக்கு கொடுத்த பொறுப்பை அவர் செஞ்சிட்ருக்காரு. நீங்கள் போய் அவர் சிறுபிள்ளைத்தனம் சொல்கிறது எந்த விதத்தை மேடம்? அப்படியாப்பட்ட அதிமுக கட்சியில் தானே நீங்கள் வந்து 2019 கூட்டணி வச்சிங்க, திருப்பி 2021 நீங்கள் கூட்டணி வச்சிங்க. இது பாருங்க, அந்த மாதிரி வச்சா அது காரணம் வந்து தமிழகத்தில் இருக்கிற ஒரு மாநில தலைவர். இது ஒரு தேசிய கட்சி. இந்த தேசிய கட்சியானது எப்போதுமே தேசிய தலைமைக்கு கட்டுப்பட்டு தான் நடக்கும். காங்கிரஸ் கூட அப்படி தான் நடக்குது. நேற்று அந்த மீட்டிங்கில் பேசின விஜயதாரணி காங்கிரஸ்லேருந்து வந்து பாஜக வந்திருக்காங்க. அவங்க கூட என்ன சொன்னாங்க? இந்த காங்கிரஸ் இப்போ அழிஞ்சு போகிறதுக்கு காரணம் ஒட்டுணியாக ஒருத்தருடைய முதுகில் பிரயாணம் செஞ்சதான் இன்றைக்கி காங்கிரஸோட நம்ம கீழே போயிட்டே இருக்குது. அது இல்லாமல் எந்த காலத்தை கொண்டும் பாஜக தமிழ்நாட்டில் இன்னொரு முதுகில் ஏறி பயணம் செய்யக்கூடாது, நம்மளுடைய தனித்துவத்தை காட்டணும், அதை காட்டியிருக்கோம், இப்போ அது தொடரணும்னு கூட அவங்க பேசினாங்க. அவங்களும் ஒரு 3 தடவை எம்எல்ஏலாம் இருந்த ஒரு ஆளுமை அந்த ஒரு கட்சியிலேருந்து வராங்க, தேசிய கட்சியிலேருந்து தான். இதுவும் ஒரு தேசிய கட்சி. என்றைக்குமே தேசிய கட்சி தொண்டர்களுடைய உணர்வை வந்து தேசியத்துக்கு அதனுடைய மாநில தலைமை வழியாக எடுத்து செஞ்சாங்கனாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்க? எல்லாத்தையும் பேசி ஒரு முடிவுக்கு வராங்க. எல்லாத்தையும் அலையன்ஸ் எல்லாம் முடிவு பண்ணுறது யாருனாக்க தேசிய கட்சியில் மட்டும். அதுக்கு ஒரு தேசியத்தில் குழு அமைக்கிறாங்க. பல மாநிலங்கள் இருக்குது. அந்த குழுவினுடைய தலைவர் அந்த ஜேபிசி பார்லிமெண்ட் கமிட்டின்னு இருக்குது. அந்த கூட்டுக்குழு தான் முடிவெடுக்கும். அதுக்கு யாராக இருந்தாலும் மாநில தலைமை கட்டுப்படும், தொண்டர்களும் கட்டுப்படுவாங்க. அதுதான் பாஜக இஸ் எ பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் சொல்கிறது. கரெக்டுமா? இப்போ எடப்பாடி என்ன சொல்கிறாருன்னா 2021 கூட்டணி இருந்து தான் சில சீட்டுகள் வானதியாக இருக்கட்டும், இல்லை வந்து நயனா நாகேந்திரன் இவங்க அப்போ வந்து பாஜக எம்எல்ஏ வெற்றி பெறும்போது அப்போ அதிமுக பற்றி தெரியல, இப்போ வந்து அதிமுகவோட குறை சொல்கிறீங்களே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. கூட்டணி வச்சு இல்லை, அவருக்கு நீங்கள் சொல்கிறீங்க. நான் அவருக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ 2021 போது தான் திரு அமித்ஷாஜி வந்து இங்கே வந்த போது ஒரு கூட்டணி வரைச்ச 4 கட்சிகளுடைய உணர்வுகளையும் தெரிவிப்பாங்க. இவர் தெரிவிக்கிறார். எல்லாரையும் சேர்த்து நம்ம டிடிவி தினகரன் சசிகலாவையும் சேர்த்துக்கணும். எனக்கு தென் தமிழகத்தில் அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் இருக்குது, அதை நம்ம விட்டுடக்கூடாது, நம்ம அந்த இடத்துல கேப் விட்டானாக்கா எதிர்கட்சிக்கு துணையாக போயிடும் சொல்லி ஒரு சஜஷன் கொடுத்ததை அந்த கட்சிக்குள்ளே சொல்கிறாங்க. அப்போ அதை வந்து ஏற்க மறுத்து இல்லை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதனுடைய விளைவு என்னாச்சு? இன்றைக்கி திமுக ஆட்சியில் அமைஞ்சது. இது அப்போ என்ன அர்த்தம்? மறைமுகமா. ரெண்டாவது, நீங்கள் கேட்டீங்க 4 எம்எல்ஏக்கள் வந்தாங்க. இப்போ நடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னாக்க பாஜகவுடைய பர்ஃபார்மன்ஸுங்கிறது தனியாக வரைச்ச பார்த்தா என்டிஏ கூட்டணி 80 லட்சம், பாஜக மட்டும் 50 லட்சம். இந்த 50 லட்சம் அப்பயே இருந்திருக்கும். இது மறைஞ்சு போய் அவங்களுக்கு உதவி பண்ணியிருக்கு. அதை எடப்பாடியார் ஒத்துக்கிறாரா? இப்போ 50 லட்சம் விழுந்த ஓட்டு அப்போ விழாமல் இருந்திருக்குமா? அப்போ ஜெயலலிதாங்கிற ஆளுமைக்கு விழுந்த பாப்புலர் ஓட்ஸ்பாங்க, நியூட்ரல் ஓட்ஸ், அது வேறு. அந்த ஓட்டுகள் அங்கே மிஸ் ஆகிறத இந்த பாஜக அவங்களோட இருந்ததுனால தான் அந்த ஓட்டுகள் அங்கே போச்சு, நியூட்ரல் ஓட்ஸ். இல்லைனா அங்கே போயிடலாம். அவருடைய நிலைமை இன்றைக்கி போகலை. இல்லை, இப்போ தெரிஞ்சது இல்லை, பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அங்கே போகலை இல்லை அந்த நியூட்ரல் ஓட்ஸு. ஒரு காலத்தில் நியூட்ரல் ஓட்ஸ் வந்து ஏடிஎம்கே கேடர்ஸ் இல்லாத பாப்புலர் ஓட்ஸை தான் ஜெயலலிதாங்கிற ஆளுமைக்கும்
திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவருடைய ஆளுமைக்கு தான் போச்சு. இப்போ இவருடைய இது வந்தோடனே பாஜக இல்லாத போது அங்கே போகலை, பிரிஞ்சு போச்சு. அப்போ பாஜகவினுடைய அந்த ஜெயலலிதாவுக்கு கொடுத்திருந்த ஓட்டுகளும் எம்ஜிஆர் அவர்களுக்கு கொடுத்த பாப்புலர் ஓட்ஸும் இப்போ பாஜகவினுடைய ஓட்டுகள் என்பது நிரூபணமாக இருக்குது. அந்த ஓட்டுனால தான் அங்கே தப்பிச்சாங்க. இல்லாட்டா அவர் அன்றைக்கே அசிங்கமாகப்பட்டிருப்பார். இப்போ பார்லிமெண்ட்டில் பட்ட அசிங்கம் அந்த இதுலேயே அப்பயே வந்து தேசிய தலைமை வந்து 20 தேவையில்லைன்னு சொல்லியிருந்தாங்கனாக்க, நம்ம தனியாக நின்றுப்போம் முடிவு எடுத்திருந்தானாக்க அப்போ இன்னும் அசிங்கப்பட்டிருப்பார். அதனால் இந்த ஓட்டுனால தான் இந்த அதுவும் கொங்கு பெல்ட்டில் மட்டும்தான் வந்தார் 66. அப்படின்னா ஒரு ஜாதிக்கான கட்சியாக மாறுற மாதிரி தான் இருந்ததே தவிர அதிமுகங்கிறது ஒரு பாப்புலர் கட்சியாக இருந்தது. எல்லா கட்சிகளும் எல்லா ஜாதிகளையும் ஒருங்கிணைச்சு ஒரு மானுமையாக இருந்தது. அந்த மாட்சிமையை வந்து இப்போ கலைஞ்சு போச்சு, தேடுறாங்க. காரணம் யார்? அவர் தான். அதில் மறுக்க முடியுமா? அப்போ இந்த 80 லட்சம் 50 லட்சம் என்டிஏ 80 அது 50. இப்போ வந்து சிறுபான்மையர் ஓட்டு வந்து பாஜகவில் எங்களுக்கு கிடைக்கலன்னு அப்போ சொன்னார். கரெக்டாக? இப்போ போனார், வாங்கினாரா சிறுபான்மையர் ஓட்டை? வாங்கலை இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ அவருக்குங்கிற ஒரு மாட்சிமை இல்லைங்கிறது தான் 100% உண்மை. அப்படிப்பட்ட ஒருத்தர், இது என்னுடைய கருத்து, அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து ஒரு உலகளாவிய பெருந்தலைவராக மதிக்கக்கூடிய திரு நரேந்திர மோடி அவர்களுடைய மனு தாக்குதலுக்கு போகிறத அவர் தோக்க போகிறாருன்னு சொன்னதை அவருடைய சிஷ்யன் எப்படி ஏற்றுப்பாங்க? சரி மேம், இப்போ நம்ம சொல்கிறோம் மேம், ஒன்று அதிமுக பாஜக கள்ளக்கூட்டணின்றாங்க, இன்னொரு பக்கம் திமுக பாஜக கள்ளக்கூட்டணின்றாங்க. அப்போ நாங்கள் எதை தான் நம்புறது? இப்போ யார் தான் இப்போ எங்களை மக்களை ஏமாத்துறது? அப்படி இதுன்னு எங்களுக்கு புரியலையே. இப்போ யார் தான் கள்ள? பொதுமக்களுக்கு குழப்பங்கள் இருக்கலாம். இதெல்லாம் அரசியலில் சாதாரணமாக எல்லாம் பேசுவாங்க, அவனுக்கு கள்ளக்கூட்டணி இவங்களுக்குன்னா. ஏன்னாக்க ஒரு கட்சியினுடைய ஸ்திரத்தன்மை ஆடிக்கொண்டு இருக்கும்போது மற்ற கட்சியை பேசுகிறதுனால அது மறைந்து போய் மக்களுடைய மனமாற்றத்தை திருப்புறது. இப்போ என்ன சொன்னாங்க? அப்போ அதிமுக பாஜகவுக்கும் கள்ள கூட்டணின்னு சொல்லி திமுக பேசினாங்க. இப்போ திமுகவை அதிமுக கேள்வி கேட்க வேண்டியதை தவிர அந்த இடத்துல போய் பாஜகவை பற்றி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல பாஜக ஒரு மாநிலத்தில் இருக்கிற ஒரு திமுக வந்து ஒரு கடிதம் எழுதி தன்னுடைய மூத்த தலைவர் ஒருத்தர் இருக்காரு, அவருடைய ஞாபகார்த்தமாக 100வது ஆண்டு விழா, அப்போ அவர் பிறந்த ஆண்டு விழா, அதனால் அதில் அவருக்கு ஞாபகார்த்தமாக ஒரு நாணயத்தை வெளியிடணும் அப்படின்னு ஒரு லெட்டர் போடுறாங்க 8 மாதம் முன்னாடி. எதுக்கு? மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்க, பரிசீலனை வச்சுருந்து அதுக்கப்புறமா அதை அவங்க இதெல்லாம் டிஸ்கஷன்லாம் முடித்து அந்த நிதித்துறையும் கேட்டதுக்கப்புறமா ஒத்துக்கிட்டு சரி வெளியிடுறோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. வெளியிடுறது முடியச்ச அது மத்திய அரசாக உள்துறை அமைச்சகம் நிதி அமைச்சகம் எடுத்த முடிவுகளை அப்ரூவல் ஆகி பிரதமர் அப்ரூவல் ஆகி இங்கே வருது. இங்கே வரச்ச இந்த மாநில அரசு விழாவாக அதை எடுக்கிறாங்க. மாநில விழாவாக எடுக்கிறச்ச அதை நல்லா கவனிக்கிற அன்றைக்கி கூட இதனுடைய தமிழகத்தினுடைய முதல்வர் என்ன சொல்கிறாரு, அவர் தான் ராஜ்நாத் சிங்கை தேர்ந்தெடுத்துன்னு பேசினார். அன்றைக்கி கலைவாணர் ரங்கத்தில் இருந்தவங்க அத்தனை பேருக்கு தெரியும், நானும் போயிருந்தேன். அவர் சொன்ன வார்த்தை அதுதான், நாங்கள் தான் வந்து ராஜ்நாத் சிங்கை நான் தான் தேர்ந்தெடுத்தேன். ஏன்னாக்க அந்த வாஜ்பாய் காலத்தில் நாங்கள் கூட்டணி இருந்தபோது ராஜ்நாத் சிங்கோட முரசொலிமாறன் அவர்களெல்லாம் அமைச்சராக இருந்தாங்க. அப்போ பழக்கங்கள் தலைமுறை அதான் கலைஞரை சொல்கிறார், அவர் பழக்கங்கள் நிறைய இருந்தது, அதனால் நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் சொல்லி சொல்கிறாரு. அவருடைய பர்சனல் சாய்ஸ் அதுவாக இருக்கலாம். இருந்தாலும் மத்திய அரசினுடைய புரோட்டோகால் படி பார்த்தா பிரதமருக்கு அடுத்து நம்பர் 2ல் வரவர் திரு ராஜ்நாத் சிங்ஜி அவர்கள். சரி மேம், நம்ம அப்படி சொல்லலாம். ஆனால் வந்து கலைஞருக்கு ஒரு வெளியிடுறாங்க, இது எம்ஜிஆருக்கு ஏன் செய்யலன்ற எடப்பாடி கேட்குறாங்க. நீங்கள் எம்ஜிஆருக்கு இது நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்துருந்தீங்கன்னா நாளை வெளியிட்டு, இப்போ எடப்பாடி அவர்களே தான் வந்து நாளை வெளியிட்டாங்க, நீங்கள் முன்னிருந்து ஏன் செய்யலன்னு கேட்குறாங்க. கலைஞருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களே, அதே முக்கியத்துவத்தை ஏன் நீங்கள் வந்து எம்ஜிஆருக்கு கொடுக்கல அப்படின்னு அவங்க கேட்குறாரு. சார் சரியாக தானே கேட்குறாரு. அது எப்படி சரியாக கேட்குறான்னு சொல்கிறீங்க தம்பி? பாருங்கள், ஜஸ்டிஸ் அஸ் டோர் ஸ்டெப்ஸ். கதவை தட்டினா தான் நீதி கிடைக்கும். கதவை தட்டாமல் வீடு தேடி உனக்கு பிரச்சனை இருக்குன்னு நீதி அரசர் ஆர்டர் கொடுக்க மாட்டார். இதுதான் எங்கள் வக்கீல் தொழில் நாங்கள் பார்ப்போம். ஜஸ்டிஸ் அட் டோர் ஸ்டெப்ஸ். அழுத குழந்தைக்கு தான் பால் கொடுப்பாங்க, அழாத குழந்தைக்கு பாலை வச்சு திணிக்க முடியுமா? முடியாது. அவங்க மத்திய அரசை கேட்குறாங்க வந்து எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு. நீங்கள் மத்திய அரசை அணுகினீங்களா? காணினை கேட்டீங்க, வந்தது. அதை மத்திய அரசு நீங்கள் ஒரு மரியாதை பண்ணி கொடுத்த ஒரு மத்திய அரசுக்கு ஒரு மரியாதை கொடுத்தீங்களா? இல்லை, நானே பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டீங்க. அப்போ எப்படி நீங்கள் அங்கே குறை சொல்லுவீங்க? அவங்க மத்திய அரசு கொடுத்த மத்திய அரசு அவங்க மதிக்கிறாங்க. தானாக முன் வந்து கொடுக்கலன்னு கேட்குறாரு. ஒரு நிமிஷங்க, நாங்கள் மத்திய அரசு வந்து தானாக வந்து நாங்கள் கொடுக்கல,
அவங்க கேட்டதின் பேரை தான் கொடுத்தோம். நீங்கள் எல்லாமே வந்து புரோட்டோகால்னு ஒன்று இருக்குங்க, ஒரு வழிமுறைகள் இருக்குது, நெறிமுறைகள் இருக்குது, வழிகாட்டுதல் இருக்குது, அதுபடி தான் நடக்கும். எடுத்தேன் கவுத்தேன் கேட்டெல்லாம் ஒருத்தருக்கு தான் கொடுக்க முடியாதுங்க. எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மாவுக்கு கொடுத்தாங்க, அதுக்கு அந்த காலத்து அரசு வந்து எழுதி கேட்டது. ஒரு கலைஞர் அவங்க இப்போ இதில் ஐநா சபையிலே வந்து இந்தியாவினுடைய பெருமையை கொண்டு போனவங்க அந்த காலத்துலேயே. அதனால் அந்த மாதிரி ஒரு ரெகக்னிஷன் கொடுக்குறச்ச உங்களுக்கு ரெகக்னிஷன் வேணும், ஒரு இது வேணும்னாக்க நீங்கள் எழுதியிருக்கணும், லெட்டர் எழுதி காயின் வாங்கினீங்க, இல்லை நீங்கள் மத்திய அரசு காயின் கொடுத்தீங்க அப்படின்னு நீங்கள் பர்சனலாக. இப்போ முதல்வர் ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு, நான் தான் திரு ராஜ்நாத் சிங்ஜி அவர்களை செலக்ட் பண்ணேங்கிறாரு. அது மாதிரி நீங்களும் ஒருத்தரை செலக்ட் பண்ணி காயினை கொடுக்க வேண்டியதோடு முடிஞ்சு போச்சு வேலை. மத்திய அரசு ஒரு விழா எடுத்து பண்ணுறதெல்லாம் மாநில அரசு பண்ணுறது. அந்த மாநில அரசு சிறப்பு அழைப்பாளராக யாரை கூப்பிடணும்னு அவங்க டிசைட் பண்ணுறாங்க. அப்போ தீர்மானம் பண்ணுறச்ச இவரை கூப்பிட்டுருக்காரு, தீர்மானம் பண்ணியிருக்காரு. இவங்க வந்து மத்திய பாஜகவும் அந்த கட்சியில் ஒரு மூத்த அமைச்சர் வராரு, கட்சிக்காரங்க பார்க்கணும் ஆசைப்படுவாங்க. இன்றைக்கி ஏன் தலைவரை பற்றி நீ இப்படி பேசினவங்கள நான் எப்படி அனுமதிக்க முடியும் பேசுகிறாரு. நீங்கள் உங்கள் தலைவரை மேலே கொண்டு போகணுன்னாக்க பெரிய விழாவாக எடுத்து முதலமைச்சர் கொடுக்கறத விட ஒரு மத்திய அரசு பண்ணி கொடுத்த மத்திய அரசை கூட்டு அதுக்கு விழா எடுத்திருந்தா அதனுடைய லெவல் வேறு. அதுதான் இன்றைக்கி ஸ்டாலின் செஞ்சார். இது கள்ள உறவு அவர் சொல்ல முடியாது. மத்திய அரசு மாநில அரசுக்கு நடுவில் இருக்கிற உறவுகள். அதே மாதிரி இந்த உறவை வந்து நீங்கள் பெரிதுபடுத்தலை. நீங்கள் என்ன பண்ணி கொடுத்ததோடு முடிச்சு விட்டீங்க. அதுக்கு ஒரு ரிட்டர்ன் வாங்க. ஒரு கிஃப்ட் கொடுத்தா ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குறீங்களா? ஒரு கிஃப்ட் கொடுத்தா ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்தீங்களா? கொடுக்கலீங்களா? நீங்களே முடிச்சுக்கிட்டீங்களா? அப்போ உங்கள் தலைவரை நீங்கள் பெருசுப்படுத்துறதுக்கு விரும்பலை எடப்பாடி. எம்ஜிஆர் அவர்களே பெருசுப்படுத்துறதுக்கு அவர் விரும்பலை. அதனால தான் அவர் சின்ன ஃபங்க்ஷன் எடுத்து முடிச்சிருக்காரு. அதுக்கு இவர் எப்படி அதை தான் வந்து வருத்தப்பட்டு அவர் சொல்கிறார், ஏன் தலைவரை நான் விட்டு கொடுக்க முடியாது, எனக்கு அவர் தான் முக்கியம், யாராக இருந்தாலும் நான் ஏற்றுக்க முடியாதுன்னு சொன்னார். நீங்கள் என்ன பண்ண, உங்கள் தலைவரை நீங்களே ஏற்றுக்காமல் இந்த மாதிரி பண்ணீங்கிறது காட்டினது தவறா, சுருக்கிக்கிட்டீங்க சொன்னது தவறா? இதில் என்ன தவறு இருக்குது? இப்போ அதெல்லாம் இப்போ பிரச்சனை இல்லை. இப்போ என்னென்னா வந்து அதிமுக தலைவர்கள் வந்து ஒரு கருத்து சொல்கிறாங்க. இப்போ அவர் வந்து ஒரு வார்த்தையை கடுமையாக பயன்படுத்துகிறாரு. இப்போ ஆர்பி உதயகுமார்லாம் இப்படி கிண்டல் பண்ணுறாரு. ஒரு தலைவர்களை வந்து இப்படி ஒரு வார்த்தை பிரயோகமாக இருக்கட்டும், அவங்க செய்கை மூலமாக கிண்டல் பண்ணுறது எப்படி அதை நம்ம சரியான ஒரு அரசியல்னு பார்க்க முடியும்? ஏங்க நாங்கள் சொல்கிறேங்க, இதை வந்து அவங்க என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. உதயகுமார் என்ன பேசினா தெரியுமா? உதயகுமார் சொல்கிறாரு, ஒரு மனநிலை சரியில்லாத மாதிரி பேசுகிறாரு அண்ணாமலை அவர்களை சொல்கிறாரு. இது எவ்வளோ கடுமையான வார்த்தை இல்லைம்மா. அது செய்கை பண்ணி கிண்டல் பண்ணுறது சார். ஒரு நிமிஷங்க, ஒரு நிமிஷங்க, இப்படி எப்படிங்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. எடப்பாடியை தவிழ்த்து போனதாக பேசினதை இதெல்லாம் என்ன பண்ணாங்க? வீடியோக்கள் வந்தது, ஃபோட்டோ காட்டினாங்க. ஜெயலலிதா மேடம் அவர்களை வந்து இருக்கிறச்ச அவங்களுடைய பாய்ஸ் கார்டில் அவங்கள பார்க்க பறிச்சு எல்லாருமே இப்படி குறிஞ்சு போலதான் நிறைய பேர் ஃபோட்டோ போட்டாங்க. அப்போ என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? அப்போ உங்களெல்லாம் கிண்டல் அடித்தாங்களா? அப்போ எங்கே போச்சு உங்கள் வாய்? இப்போ சொல்கிறீங்களே அங்கே நடந்தது தானே இவர் சொன்னார். இவரை பிக்சரைஸ் பண்ணல, இல்லை நடந்தது தானே, உண்மை தானே. ஜெயலலிதா மேடம் அவர்களை பார்க்க பறிச்ச இப்படி தானே போனீங்க, முதுகு குனிஞ்சு தானே போனீங்க, நிமிந்தா போனீங்க. அதுதானே சொல்கிறாரு. இன்றைக்கி மாண்புமிகு பாரத பிரதமர் வராரு, ஒரு தேசிய கட்சியினுடைய பெரிய ஆளுமை அவர் பிரதம மந்திரியாக வராரு. இங்கே தொண்டர்கள், தமிழக தொண்டர்களை பார்க்குறாங்க. நாங்களும் அந்த தொண்டர்கள்லாம் இப்படி தான் நேரம் நிற்கிறாங்க, இப்படி குனிஞ்சா நிற்கிறாங்க. ஒரு மரியாதை நினைச்சோம், சில சமயத்தை இப்படி பண்ணுறாங்க. அது கூட அவர் விரும்பலை. இது டெல்லியில் நடந்த ஒரு சமாச்சாரம், ஒரு நிகழ்வு நடக்கிறது. தேசிய மகளிர் அந்த அணியோடைய தலைவி ஒருத்தங்க இருக்காங்க, வானதி சீனிவாசன் மேடம். அந்த மேடம் வந்து என்ன பண்ணுறாங்க, அவர்கிட்ட கொண்டு ஆசீர்வாதம் கீழே காலை ஒரு பெரியவன், அதை கூட அவர் லைக் பண்ணல மாண்புமிகு பாரத பிரதமர். நோங்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு கட்சி நீங்கள் இப்படி வளைஞ்சதை வந்து அவராக பண்ண, நீங்கள் பண்ணதை பண்ணி காட்டினாரு. இதில் என்ன தவறு இருக்குது? இன்றைக்கி என்ன சொல்கிறீங்க, மனநிலை அது எப்படிங்க மனநிலை சரியில்லாத, அதுக்கே உங்களை டேமேஜ் ஷூட் போடுங்க, நீங்கள் அசஸ் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்க தயாரா? இதே உதயகுமார் அந்த ஆளுமை இருக்கிறச்ச, ஜெயலலிதா அம்மையார் ஆளுமை இருக்கிறச்ச இப்படி போனதை நாங்கள் பொதுமக்களாக நாங்களே பார்த்துருக்கோம். அப்போ நீங்கள் சைக்கியாக இருந்தீங்களா? அப்போ உங்களுக்கு சுய உணர்வு இல்லையா, நேரம் இன்னும் போகணுன்னு தன்மானம் இல்லையா உங்களுக்கு? அப்போ எல்லாத்தையும் விற்று தானே இருந்தீங்க. அப்புறம் அதுதான் சொல்கிற, ஒரு தன்மான மனிதன் எதையும் தன்னுடைய விட்டு கொடுக்க மாட்டான். அதான் சொல்ல தன்மான மனிதன். நான் வந்து இன்றைக்கி கரப்ஷனாக இருந்து 9 வருஷம் சர்வீஸ் இருந்திருக்கேன், ஐபிஎஸ் சர்வீஸில் பச்சை இங்கில் கையெழுத்து போட்டுவேன். என்ன போய் சிறுவில்லைத்தனராக அவர் வந்து ஆவேசமாக பேசுகிறத நான் அனுமதிக்க முடியாதுங்கிறாரு. அது அவருடைய பர்சனல் குவாலிஃபிகேஷன். அதை நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? நீங்கள் என்னவா வேலை பார்த்தீங்கன்னு அதை பற்றி பேசினாரா? தனிமையாக பேசினாரா? இல்லை. நீங்கள் எப்படி சொல்லுவீங்க சிறுவில்லைத்தனம்? சொல்லுங்கள். நீங்கள் உங்களுக்கு ஆளுமை இருக்குங்கிறத நீங்கள் நிரூபணம் எப்போ பண்ணியிருக்கணும்? இந்த 5 வருஷத்தை தாண்டி அடுத்த 5 வருஷத்துக்கு 21
வெற்றி கண்டு முதலமைச்சராக வந்து இனி தமிழகத்தை வேறு லெவல் எடுத்துகிட்டு போயிருந்தால் உங்களுக்கு ஆளுமை தற்கொலையெல்லாம் கிடையாதுன்னு. உங்களுக்கு என்ன ஆளுமை இருந்தது? அப்போ மத்திய அரசு தான் உங்கள் பின்னாடி இருந்து வேலை செஞ்சு கொடுத்தது. படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு மேலே நீங்கள் காலில் விழுந்தது மட்டும் தான் பார்க்குறீங்க. அவர் பின்னாடி இருக்கிற அடிகள் அவர் எப்படி வந்தாருன்றதை நீங்கள் ஒரு நிமிஷம். நீங்கள் அடிப்படையாக கிளைத்தலைவராக இருந்தேன், நான் வந்து பொதுச் செயலாளர் இருந்தேன், இதுவாக இருந்த பொதுச் செயலாளராக வந்திருக்கேன், முதலமைச்சராக வந்தேன். நீங்கள் முதலமைச்சராக வந்ததுக்கு காரணமே திரு நரேந்திர மோடி அவர்கள். அவர் இன்னைக்கு சப்போர்ட் பண்ணலைனாக்க அன்றைக்கி இருந்த சுச்சுவேஷனில் முதல்ல ஜெயலலிதா மேடம் இறந்த போது முதலமைச்சராக்கப்பட்டவர் நம்பிக்கை பாத்திரம் சொல்லி வந்தவர் ஓபிஎஸ். அவர் ஓபிஎஸ் வந்தபோது இந்த சசிகலா மேடம் சொல்லவே அவங்க வரணும் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களுக்கு இந்த சிறைவாசம் வரவே தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ நீங்கள் முதல்ல ஆளுமை இருந்தால் ஓபிஎஸ்க்கு பதிலாக உங்களை பண்ணியிருப்பாங்களே, ஏன் பண்ணலை? அப்போல்லாம் எடப்பாடிங்கிறது யார் ஒத்துருமே தெரியலையே உலகத்துக்கு. நரேந்திர மோடி அவர்கள் உங்களை ஆதரிச்சதுனால தான் முதலமைச்சராக இருந்தீங்க. உலகத்துக்கு உங்களை யார் இருந்தது? அப்போ கூட எம்ஆர்டிவியில் மத்திய அரசு தான் உங்களை பின்னாடி இயக்கச்சின்னு திமுக சொல்லிட்டு அது உண்மை தான். தனிச்சு இப்போ ஜெயிச்சிங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு அதுக்கப்புறம் கண்டினியூஸ் எலெக்ஷன் நீங்கள் ஜெயிக்கலையே, ஆளுமை இல்லையே. ஒரு காலத்தில் அசைக்க முடியாத ஆலமரம் அதிமுகங்கிற பேர் எடுத்த கட்சி. இன்றைக்கி அதனுடைய நிலைமைக்கு காரணம் ஒரே ஒருத்தர் சொல்லி அவங்க தொண்டர்களை குமர்றாங்க. அப்போ நீங்கள் எதிர்க்க ஒரு மாநில தலைமை, ஒரு தேசியத்தை கட்சியினுடைய மாநில தலைமை நீங்கள் எப்படி பேசுகிறீங்க? அப்போ என்ன அர்த்தம்? இவருடைய வளர்ச்சி நீங்கள் இருக்கிற அதே மண்டலத்தில் மேலே மேலே ஏறுது உங்களால் தாங்கிக்க முடியல. உங்களுக்கே வந்து அந்த மண்டலத்தில் இருக்கிற 2 அமைச்சர்கள் போட்டியாக இருக்கான்னு நினைக்கிறீங்க. உங்கள் 6 அமைச்சர்களும் உங்களுக்கு வந்து புத்திமதி சொல்கிற அளவுக்கு நீங்கள் இருக்கீங்க. உங்கள் நிலைமை இப்படி இருக்குது. இங்கே அப்படி இருக்கா? சின்ன விஷயம். திரு நரேந்திர மோடி அவர்களை இன்றைக்கி இருந்த திமுக ஆகட்டும் மற்றவர்களாகட்டும் கோபேக் மோடி என்று சொன்னாங்க. இன்றைக்கி வெல்கம் மோடிங்கிறாங்க. அது சாதித்தது யார்? திரு அண்ணாமலை அவர்கள். இதை அவங்களுடைய தேசிய தலைமையும் மாண்புமிகு பாரத பிரதமரும் உணர்றாங்க. அதான் மேம், திமுக ஐஸ் வைக்கிறதுக்காக தான் இந்த இது பண்ணியிருக்காங்களான்னு கேட்குறேன். நானே வெளியிட்டு தான் இருக்கட்டும். இப்போ அதுதான் ஏன் திமுகவை ஒரு நிமிஷம் திமுக ஐஸ் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரே அஜெண்டா, திராவிட கட்சிகள் அகற்றப்பட்டு தேசிய கட்சிகள் இங்கே ஆட்சி புரியணும் அப்படிங்கிறத ஒரே அஜெண்டா. அப்படி இருக்கிறது திமுக ஐஸ் வைக்க வேண்டிய அவசியம் என்ன? நீங்கள் ஒரு கேல்குலேஷன் போடுங்க. அந்த காலத்தில் அதிமுக ஆட்டம் கண்டு இருந்தது. இப்படி இல்லை அப்படி இல்லை, எந்த நிமிஷம் வேணால் அந்த 21 எம்எல்ஏக்களையும் ஓபிஎஸ்ஸையும் சேர்த்து வச்சுக்கலைனாக்க எடப்பாடியாருக்கு ஆட்சியே கையில் கிடச்சிருக்காது. அதான் நிதர்சனமான உண்மை. அதை ஆட்சியை நிரந்தரம் பண்ணார் நரேந்திர மோடி அவர்கள், சமரசம் பண்ணி வச்சார். அதே மாதிரி இப்போ நரேந்திர மோடி அவர்கள் தலையிட்டு இவங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி அங்கே நிலைத்து கொண்டு வராங்க ஆட்சியை. ஏன்னா திமுக குறுக்க வந்து பை எலெக்ஷன் வரக்கூடாது, டேக்ஸ் ப்ராப்ளம், மக்களுடைய வரி பணம்லாம் இருக்குது, உடனே வரக்கூடாதுன்னு. அப்போ பண்ண போது நீங்கள் ஒரு வார்த்தை பேசலை, ஒன்றும் பேசலை. உங்களை கூட்டு வச்சு கூட்டணியில் முக்கியத்துவம் கொடுத்து பக்கத்தில் நிற்க வச்சு திரு நரேந்திர மோடி அவர்கள் ஃபோட்டோ ஷூட் கொடுக்குறாரு. வந்த 2 நாளில் நாங்கள் உறவு முறிஞ்சு போச்சுன்னு வெளியில் போகிறீங்க. கேட்டால் சிறுபான்மையர் ஓட்டு போயிடுனீங்க. எவ்வளவு மேலே 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 எப்படியெல்லாம் எடுக்கிறீங்க? அவரை ஒரு ஒன்றும் தெரியாதவர் போயிட்டு அவர் பாட்டுக்கு இருக்கிறவரை அவர் வந்து இங்கே ஆளுமையை பற்றி பேசுகிறாங்க. அவர் உங்கள் ஆளுமையை பற்றி பேசினா சொல்லி உங்கள் ஆளுமையை நீங்கள் பெருசுப்படுத்த விரும்பாமல் சிரிக்கிட்டீங்களே எம்ஜிஆரை. அவருடைய நாணய காயத்தது அதுதான் நம்ம மாநில தலைவர் சொன்னார் அந்த பாஜக மத்தியில். அது உண்மை ஆகிடுச்சா? இப்போ யார் சுருக்கினதுங்கிறது அப்போ தெரிஞ்சதா? அப்போ நீங்கள் வந்து உங்கள் ஜெயலலிதா பேசுகிறேன், எங்கள் தலைவர் பேசுகிறாங்க, அப்புறம் ஜெயக்குமார் அவர்களாம் பேசினாங்க. கடைசியில் இவரே வந்து ஒரு எம்ஜிஆர் பெரிய ஆளுமைங்க, அவருக்கு ஒரு பெரிய லெவலில் பண்ணாமல் சுருக்கினதுங்கிறது உண்மைங்கிறது அவரே இப்போ தான் ரிலீஸ் பண்ணு ஒப்புக்கிட்டாரு. யாராவது நம்மளுடைய மாட்சிமையை இன்னொரு கட்சி பாராட்டுறது போற்றுறது தான் ஒரு நடைமுறை. நமக்கு நாமே பண்ணுவாங்களா? நமக்கு நாமே திமுக பண்ணிகிட்ருக்கு. அதுதான் சொன்னாங்க. நீங்கள் எப்படி இவங்களை சொல்லுவீங்க? நீங்கள் கேட்ட மாதிரி சொல்லுவாங்களான்னு ஒரே வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் இப்போ நான் சொன்ன இந்த கால்குலேஷன்ஸ்லாம் கூட்டி கழிச்சு பாருங்கள், அவருடைய நிலைமையை பாருங்கள், குணத்தை பாருங்கள். இப்படி இருக்காரா? நீங்கள் ஒரு நன்றி உங்களுக்கு ஒரு எல்லா இடத்தையும் கொடுத்து உங்களை நிரந்தரப்படுத்தின ஒருத்தருக்கு என்றைக்குமே ரிட்டர்ன்கிறது இருக்கணும் மனசில். ஆனால் தூக்கி எறிஞ்சிங்க 2 நாளில் திரு நரேந்திர மோடி அவர்களை. அப்போ உங்களை என்னன்னு சொல்கிறது? அவருக்கு அவருடைய தலைவர் முக்கியங்க, குரு முக்கியங்க. அது எப்படிங்க? நானே என் தலைவரை விட்டு கொடுப்பேன். எனக்கு குரு, நான் சிஷ்யன். என் தலைவரை நான் எங்களுக்கு ப்ரொஃபஷனல் சீனியர் இருக்காங்க. எங்கள் சீனியரை பற்றி இன்னொருத்தர் சொன்னால் நாங்கள் விட்டு கொடுக்குவோமா? அவர் எனக்கு வழிகாட்டுதல் காட்டுறாங்க. என் வழிகாட்டுதல் நீங்கள் ஜெயலலிதாவை சொன்னீங்கல்ல அவர் பேசினார்னு, அவர் ஒன்றும் பேசவே இல்லை. அவர் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு குற்றவாளின்னு சொன்னார். அவ்வளோ இவர் குற்றவாளின்னு சொல்ல. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவரை சிறுவிளைத்தனம். என்னங்க சிறுவிளைத்தனம்? கோலி விளையாடுறாரா? கபடி விளையாடுறாரா இல்லை கோலி விளையாட? என்ன பேசுகிறார் அவர்? சிறுபிள்ளைத்தனம் என்ன அர்த்தம்? அதனால தான் இந்த மாதிரி பேசுகிறதுனால தான் அவர் இன்றைக்கி கேட்ட ஒரே கேள்வி,
நான் 9 வருஷம் சர்வீஸில் நாணயத்தோடு நேர்மையாக இருந்த ஒரு ஆஃபீஸராக வெளியில் வந்திருக்கேன். என்ன பேரில் எந்த ஸ்டிக்மாவும் கிடையாது. அப்படி இதை பற்றி ஒரு ஏழை விவசாயி தன்னுடைய கடுமுயற்சியால் உள்ளே வந்தவங்கள இப்படி பேசாதா? நீங்கள் கடுமுயற்சியில் உள்ளே வந்தீங்களா? ஒருத்தருடைய தயவில் தானே வந்தீங்க. இன்றைக்கி ஜெயலலிதா அவர்கள் ஜனநாயக ரீதியாக ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருந்தா தான் வந்தீங்க, இல்லாட்டா வந்திருப்பீங்களான்னு கேட்டார். அப்புறம் தான் சொல்கிறேன், நான் மாநில தலைவர் இல்லை, மாநில தலைவர் சேராக வந்தேன், கிளைத்தலைவர் கிடையாது, மண்டல தலைவர் இல்லை, நான் தான் எனக்கு தலைமை எனக்கு கொடுத்தது, அதை அவர் செய்கிறாரு. அது சொல்கிறதுக்கு நீங்கள் யாருன்னு கேட்குறோம். கரெக்டாக? அதனால் அந்த வார்த்தையை பயன்படுத்துறதுனால்தான் அவரை காலையில் வம்பு இழுத்தது. அவர் அதுக்கு பதிலடியாக நான் இப்போ சொல்கிறேன், நான் ஃபாரினுக்கு போகிறேன், நான் இதுக்கு பதில் சொல்லாமல் இருந்தால் 10 இடத்துல பேசி அது மக்கள் மனசில் நிரந்தரமாகிடும், அதனால் நான் பதில் சொல்ல வேண்டிய கால கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கேன் தான் பதில் சொல்கிறாரு அவர். சரிம்மா, இப்போ வந்து நம்ம சொல்லலாம் பாஜக வளர்ந்துட்டு இருக்கு, இவ்வளோ ஓட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு. இப்போ திராவிட கட்சிகள் எல்லாமே, ஏன்னா மக்கள் மத்தியில் ஒன்றும் அதிமுக இல்லை, ரெட்டலை இல்லைன்னா வந்து உதயசூரியன், இப்போ 2 கட்சி தான் மக்கள் மைண்டில் இருக்குது. இப்போ இந்த 2 கட்சியோட கூட்டணி இல்லாமல் தனியாக எப்படி பாஜக ஜெயிக்குன்னு நினைக்கிறீங்க? அதுதான் எப்படின்னு. இந்த திராவிட கட்சிகள் எப்போ வந்தாங்க? 1967. அதுக்கு முன்னாடி 20 வருஷம் கர்மவீர காமராஜ் வந்து காங்கிரஸ் வந்து ஆட்சி புரிஞ்சிருக்கு. தேசிய கட்சிங்க. திராவிடங்கிற ஒரு மாடலே கிடையாது, இவங்களா வச்சுக்கிட்ட பேர். பொதுக்கூட்டத்தில் கூட பெரியார் வந்து எந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரை பற்றி, தொல்காப்பியத்தை பற்றி என்ன கமெண்ட்டு, கம்பராமாயணத்தை பற்றி என்ன கமெண்ட்லாம் படித்தார், கேட்டிருப்பீங்க. எல்லா இடத்துலையும் இப்போ போயிட்டுருக்கு அந்த வீடியோக்கள்லாம். அதனால் 2 ஒன்று. அவங்களும் சொல்கிறாங்களே, பங்காளிங்கிற வார்த்தையை ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்த வரைக்கும் சரி, எம்ஜிஆர் காலத்துலேயோ பங்காளிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணல. எடப்பாடியார் தான் காலத்தில் தான் பங்காளிங்க வரைச்சேன். அப்படின்னா இவங்க என்ன, திமுகவாக தான் இருக்காங்க, திமுக உணவு தான் பயணிக்கிறாங்க. இவங்க அதிமுக லேபிளே கொண்டு வர முடியாது. இன்றைக்கி உதயகுமார் பேசுகிறாரு, என்ன பேசுகிறாரு? யாருக்கு மனநிலை சரியில்லை அப்படி இதெல்லாம் பேசினானாக்க இந்த காலத்து மக்கள் இதே பாஜக இப்போ நிற்குது. இதே 2014 இருந்தபோது தனியாக நின்று இருக்குது பாஜக. வேளச்சேரி தொகுதியில் 18,000 ஓட்டு வச்சு 4 கார்னர் கான்டெஸ்ட்டில். அப்போ யார் உதவி பண்ணாங்க? பாஜக தானே வாங்கிட்டு. பாஜகக்குன்னு ஒரு அனுதாபிகளும் வாக்காளர்களும் இருக்காங்கங்கிறது இது ப்ரூவ் பண்ணுது. அதனால் என்றைக்குமே சார்ந்த அரசியலுங்கிறது நிச்சயம் கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், அதை வந்து அந்த அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் அதை நல்லபடியாக கையை பிடிச்சி குழந்தைய கூட்டிகிட்டு போகிற மாதிரி மேலே கூப்பிட்டு போகல. ஒரு இடத்துல ஸ்டாக்னட்டாக நின்று போச்சு, திருப்பியும் ஒட்டுதலை. ஆனால் ஒட்டுதல் இல்லாமல் திருப்பியும் கார்ப்பரேஷன் எலெக்ஷனில் ஃபஸ்ட் டைம் நின்றுது திரு அண்ணாமலை அவர்கள் ஆளுமையில். அப்போ 8.3% இங்கே வாங்கிச்சு சென்னை கார்ப்பரேஷன்லேயே பாஜக. பல இடங்களில் பூத்து வார்டுகளில் நம்பர் 2. அதே மாதிரி இப்போ நம்பர் 2ல் நிற்குது பிஜேபி. 17,000 ஃபிகர்லாம் எல்லா இடத்துலையும் வந்துட்டுருக்கு. அந்த மாதிரி சில இடத்துல மைனர் இதெல்லாம் எழுதி விட்ருக்கு. அப்படி இருக்குச்சு, அதுக்கு அந்த பிஜேபிக்கு இந்த ஆளுமை இருக்கு இல்லையா? 50 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்குது. அப்போ நீங்கள் 2 கோடி இருக்கிறதா அதிமுக பேசிச்சு. என்னுடைய தொண்டர்கள் எங்களுக்கு தான் வாக்களிப்பாங்க, ரெட்டலைக்கு தான் வாக்களிப்பாங்க, இது நிதர்சனமான உண்மை அப்படின்னு பிரச்சாரம் ஓடுது. ஏன் அவங்க எங்கே போனாங்க? இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷனில், பாராளுமன்ற தேர்தலில் எங்கே போயிட்டாங்க அந்த தொண்டர்கள்லாம்? அது எங்கே இருக்காங்க அவங்களாம்? இப்போ அதுக்கு பதில் சொல்லுவாரா அந்த தலைமையெல்லாம்? அதை ஒரு மாயை உருவாக்கியிருக்காங்க. அதாவது திராவிட மாடல் ஒண்டி தான் இருக்க முடியும், திராவிட கட்சி தான் இருக்க முடியும், சார்ந்து இருக்க முடியும். இப்போ இருக்கிறது ஐடி காலம், சேட்டிலைட் காலம். அதெல்லாம் தாண்டி வராங்க. ஜாதி கீதியில் தாண்டி அவங்க வளர்ச்சியை நோக்கி மக்கள் வாக்களிக்கிறாங்க. வளர்ச்சிங்கிறது வந்து சுருக்கப்படக்கூடாதுங்கிறது தான் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய சித்தாந்தம். அதான் பாஜகவின் சித்தாந்தம். தேசியம் இருக்கணும், நம்மளுடைய நாகரிகத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும், நமக்கான வளர்ச்சிகளை நம்ம பார்க்கணும். நமக்கு நாமே இருக்கிறது இதுதான் அர்த்தம். இங்கே நமக்கு நாமேன்னு சொல்கிறது அவங்க குடும்ப ஆட்சியில் பார்க்குறாங்க. அதான் நமக்கு நாமே அங்கே, புரியுதா? அதனால் நாங்கள் சொல்கிறது என்னன்னாக்க, திராவிடம் இல்லாமல் ஒரு இன்னொரு கட்சி ஜெயிக்க முடியாதுங்கிற சித்தாந்தம் இன்னைக்கோட ஒரு முடிவுக்கு வர தருணத்தை நோக்கி தமிழகம் பயணிக்குது. அதுதான் இந்த பாராளுமன்ற தேர்தலில் காட்டுச்சு. இப்போ பாராளுமன்ற தேர்தலில் வந்தவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பாப்புலர் ஓட்டு அடி வாங்கிடுச்சு அதிமுக. இப்போ திருக்கோயிலூரில் நடந்த விக்கிரவாண்டி எலெக்ஷனில் என்ன நடந்தது? ஏன் அப்போ அதிமுக நிற்கலை? திமுக தோக்கடிக்கிறது தானே. பை எலெக்ஷனில் நிற்கிறது இல்லைங்க. எத்தனையோ தடவை பை எலெக்ஷனில் எம்ஜிஆர் காலத்துலையும் சரி, எம்ஜிஆர் மாயாத்தேவர் பை எலெக்ஷன்லாம் ஃபஸ்ட்டு ஜெயிக்கிறாங்க. இப்போ எடப்பாடியாருக்கு இந்த கேள்வியை பாஜக கேட்டுச்சுன்னா என்ன பண்ணுவார்? ஏன் அவர் நிற்கலை? அப்போ மறைமுக உதவி அப்படின்னு பாஜக சொல்லணும்னா ஏற்றுப்பாரா? அப்போ அது தற்கொலையா, குழந்தைத்தனமா? அப்போ என்ன அர்த்தம்? என் கட்சியினுடைய மாண்மையை என்றைக்கும் விட்டு கொடுக்காத ஒரு தலைமையும், தலைவருடைய மாட்சிமையை போற்றுவது ஒரு தலைமையும் தான் ஒரு தலைவருடைய கொள்கை, அவருடைய சித்தாந்தம். அது என்றைக்குமே அவங்க வீக்கன் ஆக மாட்டாங்க. இவர் வீக்கன் பண்ணார, எம்ஜிஆரை வந்து சுருக்கினார தானே, அந்த மாதிரி அவர் பண்ணலை. அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி
திராவிட கட்சிகள் இல்லாமல் ஜெயிக்க முடியாதுங்கிற சித்தாந்தம், எழுதப்படாத சித்தாந்தங்கிறதெல்லாம் பொய். எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டது. இன்றைக்கி மக்கள் வந்து பாஜகவை ஏற்றுக்கிற நிலைமை தான் இருக்காங்க. இல்லைனாக்க இவங்க சொல்கிற மாதிரிலாம் இருந்தானாக்க இந்த 2 கோடி தொண்டர்கள் இவர் பிரச்சாரம் செய்யலைனாலும் இவருக்கு டெபாசிட் காலி பண்ணியிருக்க மாட்டாங்க. ரெட்டையிலுக்கு போட்டிருப்பாங்க. ரெட்டையிலையும் மீறி அவங்க போடலை. ஏன் காரணம்? அது பதில் சொல்வாரா? அது ரெட்டையில் இருக்கிற இடத்துலையே அடித்து தூக்கி வருது பாஜக. அப்போ அதனுடைய காலில் தானே வருது. அப்போ எப்படி இப்போ திராவிடம் இல்லாமல் ஒரு கட்சி ஜெயிக்க முடியாதுங்கிற சித்தாந்தம் அடி வாங்குது இல்லை அந்த இடத்துல? ரைட்டா? எல்லாம் உடைக்கப்படுகிறதா? அதே நிலைமை இப்போ திமுகவும் யோசனை செய்யுது. என்ன காரணம்? ஏன் திமுக நீங்கள் சொல்கிறீங்க, ஏன் திமுக தனியாக நிற்க மாட்டேங்குது? திமுக திராவிட கட்சி தானே, ஏன் மற்ற கட்சியில் ஏன் கூடுது? இது வரைக்கும் கூட்டணி இல்லாமல் ஏன் திமுக இருக்குது? அவங்களுக்கு ஆளுமை இல்லைங்க, அதான் பயம். ஆனால் இங்கே ஆளுமை இருக்கிறதுனால தனியாக இருப்போன்னு சேலஞ்சு பண்ணுறாங்க, பண்ணி காட்டி நீங்கள் ப்ரூவ் பண்ணுறாங்க. திஸ் இஸ் த வே ஆஃப் டிஃபரன்ஸ். கட்சி வந்து ஒரு சித்தாந்தத்தை கொண்டு போய் சேர்க்கும்போது அதனுடைய மக்களுடைய வளர்ச்சியை நோக்கி போகுதுன்னு அவங்களுக்கு புரிய வச்சுட்டாலே அந்த கட்சி நிச்சயமாக தன்னை மேலே எடுத்துக்கிட்டு போகிற பக்கம் தான் அந்த மக்கள் வருவாங்க. நன்றி மேடம், இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை செலவிட்டதுக்கு வணக்கம். நன்றிப்பா.